எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். நாங்கள் ஈஷா யோகா வாலண்டியர்ஸ். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்துல எங்களுக்கு சத்குருவோட ப்ரெசன்ஸு, அவரோட அருள் மட்டும்தான் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மூலமாக அடிப்படையாக இருந்திருக்கு. அவ்விதமாக இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, இவ்வளோ பெரிய பெரியோர்கள், இவ்வளோ பெரிய பேராசிரியர்கள், ரொம்ப அன்பான அமைதியான உங்களை மாதிரி மக்கள், இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறது எங்களுடைய சத்குருக்கு. ஸோ நான் ஒரு சத்குரு இந்த ஹால்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணப்போ ஒரு சில வார்த்தைகள் எனக்கு தோணுனது. அதைத்தான் நான் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். சத்குரு என்னும் ஓர் இறைவன். இறைவனின் கண்களை ஒருமுறை கண்டதுண்டா, அல்லது இறையின் கண்கள்தான் உங்களை கண்டதுண்டா? வண்ண சாயம் பூசி வடிவாய் தூரிகையிட்ட நாட்காட்டியின் கடவுள் சித்திரம் இல்லை. பொருள் வேண்டி வாழ்வின் பிரார்த்தனை பேரம் பேசும் பக்தி என்றே சொல்லிடும் அரிதார காட்சியில்லை. காட்சி பிழையும் காணல் நீரும் ஆகிவிட்ட சுய பரிதாபம் விழுங்கிடும் பாதை மறந்த தேடுதல் இல்லை. கருவறையில் காட்சி தந்து கண்ணெதிரே தோன்றிடினும் கல்லெனவே சொல்லிடுவர் பரம்பொருள் காணாதாரின் கருத்தில்லை. இறைவன் சத்குரு என்னும் ஓர் இறைவன். ஈஷாவின் இசை முழங்க தண்டை காலொன்று தென்றலென உரசி வரும். உள்ளங்களில் தான் புகும். குவிந்த கரங்கள் ஆனந்த கண்ணீரில் மூழ்கி நனையும். பிறப்பின் நாள் அறிந்த இறப்பின் நாளறியா பொய்மையின் மெய்மையை போட்டுடைக்கும். கைகள் சொடுக்கி வரங்களும் தானளிக்கும். இவர் இறையன்றி யாதொன்றும் இல்லை. அவர் சிவன் அன்றி வேறொன்றும் இல்லை. சத்குருவிற்கு எங்கள் நன்றி. சுந்தரராஜ பெருமாளையும் சுந்தரேஸ்வரரையும் இணைத்து சித்திரை திருவிழா நடத்தும் நித்திரை மறந்த மக்களின் மண்ணில் கிருஷ்ணலீலா நூலை வெளியிட்டு அதன் ஆழ்ந்த சாராம்சங்களை பகிர்ந்து கொண்டு மேடையில் வீற்றிருக்கும் வணங்குதற்குரிய சுவாமி வேத பிரியானந்தஜி மகாராஜா அவர்களுக்கும், அழகரின் அன்பராய் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய அம்பி பட்டர் அவர்களுக்கும், அன்பிற்கினிய எங்கள் அண்ணன் பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அண்ணா அவர்களுக்கும், அற்புதர் தந்த அண்ணா கலைமாமணி திரு முத்தையா அண்ணா அவர்களுக்கும், முனைவர் பேராசிரியர் குரு ஞானாம்பிகா அவர்களுக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யோகத்தின் வாழ்வை தன் வாழ்க்கையில் காட்டிய கிருஷ்ணனின் வரலாற்றை சத்குருவின் உரையில் அழகுற வடிவமைத்த எழுத்தாளர்கள் சுபா அவர்களுக்கும், அதனை வெளியிட்ட ஈஷா பதிப்பகத்தாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த அழகிய நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்தேற வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்களுக்கு ஊக்கமும் அளித்து வரும் முத்தையா அண்ணாவிற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு இடம் அளித்த இந்த மண்டப உரிமையாளர் திரு விக்ராந்த் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். தங்கள் வருகையால் அரங்கில் நடைபெற்ற இந்த அருமையான நிகழ்வை செய்தியாக வெளியிடவிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். சத்குருவின் கிருஷ்ணலீலா புத்தகத்தை வாங்கப் போகும், தங்கள் கரங்களில் தாங்கப் போகும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள். இறுதியாக அல்ல, அடுத்த செயலின் தொடக்கமாக ஈஷா வகுப்புகள் என்றாலும், சிறையில் யோக வகுப்புகள் என்றாலும், உளவார பணி என்றாலும், மரங்கள் நடுதல் என்றாலும், மண் காப்போம் என்றாலும், கைகள் கொடுத்து தாங்கி நிற்போம், உயிரென்னும் பூக்களாய் பூத்து நிற்போம் என சூளுரைத்து செயல்கள் செய்து வரும் எனது சக மதுரை ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள்.
இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் இந்த நிகழ்வினை மேலும் சிறப்புறச் செய்ததால் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான நன்றிகள். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம்.